இந்த சம் பார்த்திங்கன்னா பேசிக் சம்மு. ஸோ எல்சிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, நம்பரை வந்து மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்கொயர் ரூட்டும் க்யூப் ரூட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169, க்யூப் ரூட் ஆஃப் 27, மறுபடியும் க்யூப் ரூட் ஆஃப் 64, அடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால், ஸ்கொயரும் க்யூபும் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் டக்குன்னு போட்டுடலாம். ஸோ 169 வந்து பார்த்திங்கன்னா 13 ஸ்கொயர். ஸோ 13 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 13. இது வந்து 27 வந்து பார்த்திங்கன்னா 3 க்யூபு. ஸோ க்யூப் ரூட் எடுத்தோம்னா 3. 64 பார்த்திங்கன்னா 4 உடைய க்யூபு. ஸோ க்யூப் ரூட் எடுத்தோம்னா 4 வரும். அடுத்து 12 ஸ்கொயர் 144 வந்து 12 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 12. ஸோ இதுக்கு எல்சிஎம் எப்படி நார்மலாக கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 டேபிள் போட்டுக்கலாமா. ஸோ 13 3 4 டேபிள்னா 1 3, மறுபடியும் 3ல் போவோம். ஸோ 13 1 1 1. ஸோ வந்து 4 × 3 × 13, 12 × 13. ஸோ 2 3s 6 இங்கே இது வருது பார்த்தீங்களா. ஸோ ஏன்னா ஏக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கடைசி ஆன்சர் வந்து 6. இதே வந்து நிறைய எல்லா ஆப்ஷனும் 6 கொடுத்துருந்தாங்கன்னா ஃபுல்லாக போட்டு தான் பார்க்கணும். ஸோ இங்கே இந்த மாதிரி வந்து அங்கங்கே ட்ரிக்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் மாடல்ஸ் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா என்டிபிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்களா நம்பர் எப்படி கேட்டிருக்காங்கன்னா பவர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பவர் சம். ஸோ ஒவ்வொரு நம்பரும் பார்த்திங்களா எப்படி கொடுத்துருக்காங்க. 2 power 2, 3 power 2, 5 7. இது வந்து ஒரு நம்பரு. அடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்கொயர் × 3 × 5 ஸ்கொயர் × 7. அடுத்து 2 × 3 × 5 × 7. ஸோ இதுக்கு எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது. ஸோ நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி அதை நம்பர் கண்டுபிடிச்சி அது எல்சிஎம் தனியாக போகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டைப்பில் வந்து என்னன்னா கீழே பாருங்கள் பேஸ் என்னென்ன இருக்குது. இந்த சம்மில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா பேஸும் காமனாக கொடுத்துருக்காங்க. 2 3 5 7 தான். 4 நம்பருக்கும் 2 3 5 7 காமன். ஸோ அப்படி இருக்கும்போது எழுதிக்கோங்க 2 3 5 7 காமன். அடுத்து இந்த பவர் என்ன பண்ணுறோன்னா இருக்கிறதுலேயே இது பெரிய பவர். இப்போ 2க்கு பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஸ்கொயர் 2 power 1. ஸோ பெரிய நம்பர் என்ன ஸ்கொயர் தான். ஸோ அந்த பெரிய நம்பர் எழுதிக்கணும். அடுத்து 3க்கு பாருங்கள் 3 ஸ்கொயர் தான் பெருசு. ஸோ ஸ்கொயர். 5ல் பார்த்திங்கன்னா 5 ஸ்கொயர். 7 பார்த்திங்கன்னா 7 அப்படி தான். எல்லாமே 7 power 1 தான். ஸோ 7. ஸோ இதுதான் ஆன்சரு. ஸோ கீழே இருக்கிற பேஸை வந்து எழுதிக்கங்க. மேலே இருக்க பவர் வந்து பெரிய பவரை வந்து எழுதிக்கங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நம்பராக கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இதை மறுபடியும் நம்பர் பிரிச்சுக்கலாம். 2 power 4, அது 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் 9, 5 ஸ்கொயர் 25 × 7. ஸோ 25 × 4 100, 9 7s 63. ஸோ ஆன்சர் வந்து 6300. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ. ஸோ அடுத்த சம் பார்த்திங்கன்னா அதே பவர் மெத்தட் தான். ஸோ என்ன நம்பர் கொடுக்குன்னா 2 power 4, 3 power 4 × 5 power 3. ஸோ ரெண்டாவது நம்பர் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் 3 power 6, 5 power 5, 7 ஸ்கொயர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா போனதில் பார்த்திங்கன்னா 3 நம்பருக்கும் பேஸ் வந்து காமனாக இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 7 இல்லை. ஸோ அது வந்து 7 power 0ன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன எப்படி எழுதணும், கீழே இருக்கிற பேஸ்லாம் காமனாக எழுதியாச்சா, எழுதிக்கிட்டோம். பவர் வந்து பெரிய பவர். ஸோ 2க்கு பார்த்திங்கன்னா 4 தான் பெரிய பவர் 4. 3ல் பார்த்திங்கன்னா 6, 5ல் பார்த்திங்கன்னா 5, 7ல் பார்த்திங்கன்னா ஸ்கொயர். ஸோ அவ்வளோதான். இங்கே வந்து நம்பர் பிரிக்க கேட்கல. ஸோ இந்த 2 power 4, 3 power 6, 5 power 5, 7 ஸ்கொயர் எங்கே இருக்குன்னா டி. ஆன்சர் வந்து டி. அது சம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மாடல் என்ன பார்த்திங்கன்னா கீழே பேஸெல்லாம் வந்து காமனாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் பேஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 8 ஸ்கொயர் 6 க்யூபு. அடுத்து ரெண்டாவது நம்பர் பார்த்திங்கன்னா 4 power 6, 9 க்யூபு. பார்த்திங்கன்னா பாருங்கள் பேஸே வந்து ஒன்றுமே வந்து காமனாக கிடையாது. ஸோ இப்படி இருக்க சமயம் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து பேஸை காமனாக கொண்டு வரணும். ஸோ அது எப்படி கொண்டு வரணும், பிரிக்கணும். இப்போ 8 வந்து எப்படி எழுதலாம்,
4 × 2ன்னு எழுதலாம், இல்லை 2 × 2ன்னு 2 க்யூப்னு எழுதலாம், 2 × 2 × 2 எழுதலாம். ஸோ இருக்கிறதுல பேஸ் சின்ன நம்பராக கொண்டு வந்துக்கோங்க, அதுதான் டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 8 வந்து எப்படி எழுதலாம்னா 2 க்யூப்னு எழுதலாமா? ஸோ 2 க்யூபு பவர் ஸ்கொயர். அடுத்து 6 எப்படி எழுதலாம்? 2 × 3 பவர் க்யூப். ஓகேவா? ஸோ இந்த சைடு இந்த நம்பர் பாருங்கள், 2 ஸ்கொயர் பவர் 6. 3 வந்து எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர் பவர் 3. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறதுன்னா a பவர் m × n. இது எப்படி எழுதுவான்? a m × n. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா a m + a பவர் n. ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே என்னென்னா a பவர் m × n ஃபார்முலா. ஸோ 2 பவர் 6. இங்கே இண்டிவிஜுவல் 2 க்யூப் × 3 க்யூப். இங்கே 2 பவர் 12 × 3 பவர் 6. ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சு பாருங்கள், 2 இருக்கா? ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 பவர் 9 × 3 ஸ்கொயர், 2 பவர் 12 × 3 பவர் 6. ஸோ பாருங்கள், எல்லாம் பேஸ் காமன் ஆகிடுச்சு. 2 2 2 3 2 3 ஆயிடுச்சு. ஸோ என்ன சொன்னோம்? காமன் கீழே இருக்க பேஸ் வந்து எழுதிக்கோங்க. 2 × 3 பெரிய நம்பர், பவர் வந்து பெரிய நம்பர், 12 தான் பெரிய நம்பரு. 3யில் பார்த்தீங்கன்னா 6 தான் பெரிய நம்பரு. ஸோ ஆன்சர் வந்து 2 பவர் 12 3 பவர் 6. இது எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் டி. ஸோ இதுதான் ஆன்சர்.